கண்டிப்பா நீங்களும் குடியாத்தக்காரனா எல்லாரும் அனுப்புங்க. தேசிய கொடியை குடியாத்தத்தில் வர்ணம் கொடுத்து சுதந்திரம் பெற்று முதலில் செங்கோட்டையில் ஏற்றப்பட்டது எங்கள் குடியாத்தம். திருவள்ளுவருக்கு உருவம் கொடுத்தது குடியாத்தத்தை சேர்ந்த ஓவியர் தான். காமராஜர் அவர்கள் குடியாத்தம் தொகுதியில் வெற்றி பெற்றுதான் முதன்முறையாக முதல்வரானார். இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்களின் தந்தை சேகர் அவர்கள் குடியாத்தத்தை சேர்ந்தவர் தான். குடியாத்த மகாநதி மழை வெள்ளத்தில் குடியாத்த மக்கள், மகிழ்ச்சி வெள்ளத்தில் குடியாத்தம் மோர்தனா நிரம்பி வழிகிறது, குடியாத்தமே ஆனந்தத்தில் நிரம்பி வழிகிறது. அதே நேரத்தில் அதே சந்தோஷத்தில் எங்கள் ஊர் பெருமை கொஞ்சம் கேளுங்கள் நண்பர்களே. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வேலூரில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எங்கள் ஊர். குடியாத்தம் என்றாலே சொர்க்கம் குடியிருப்பவர்களோ சொக்கத்தங்கம். அதனால்தான் என்னமோ எங்கு காணிலும் தங்க நகை கூடம். பல வருடம் பழமை வாய்ந்த நகரம். அப்போதைய பெயரோ ஜெயம் கொண்ட சதுர்வேதி மங்கலம் என்பதாகும். எங்களின் ஊரின் மைய பகுதியில் கங்கையம்மன் கோவிலும் 3000 வருடம் பழமை வாய்ந்த காலபைரவர் கோயிலும் புகழூர் கிராமத்தில் உள்ளது. 1000 வருடம் பழமை வாய்ந்த கருப்புலீஸ்வரர் கோயில் நெல்லூர்பேட்டை உள்ளது. அதே போல் அருள்மிகு புங்கனூர் அம்மன் கோவில் சுண்ணாம்புப்பேட்டை பழைய பஸ் நிலையம் பின்புறம் உள்ளது. இந்த கோயில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. தெண்டை மண்டலமாக இருந்ததை வரசம் வென்று காடுகளை எழித்து மக்கள் குடிபெற செய்தனால் குடியேற்றம் என்ற பெயர் வந்தது. சிவகாசி என்றும் கைத்தறிகளின் களஞ்சியம் என்றும் அழைக்கப்படுகின்றன. திருவள்ளுவருக்கு முதலாக உருவ சிலை உருவாக்கின பெருமை எங்கள் குடியாத்தம். குடியாத்தம் பகுதியே சேரும் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு டெல்லி செங்கோட்டையில் முதல் பறந்த தேசிய கொடி குடியாத்தம் கோட்டா வெங்கடாச்சலபதி அவர்களால் வடிவமைக்கப்பட்டது என்பதை யாராலும் மறுக்க இயலாது. கல்வி கடவுள் கர்ம வீரர் காமராசரை முதலமைச்சராக்கிய பெருமை. வேலூர் மாவட்டத்தில் பெரிய ஊர் என்று சொல்லலாம், நிறைய விவசாயம் செய்யற இடம் என்று சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாங்க. குடியாத்தம் இப்படி எத்தனையோ பெருமைக்குரிய ஊர் எங்க ஊர். குடியாத்தம் நாலா பக்கமும் மலைகளால் சூழப்பட்ட பாதுகாப்பான ஊர். எந்த இயற்கை இடர்பாடும் இமையளவு கூட அசைக்க முடியாது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், சந்தோஷத்தில் மிதக்கலாம், நேரம் கருதி முடித்துக் கொள்ளலாம். என்ன நண்பர்களே, நீங்களும் கட்டாயம் குடியாத்தம் அப்படின்னா எல்லாருமே அனுப்புங்க பரப்புங்க. ஏங்க குடியாத்தலங்கோ என்னுடைய நண்பனே அங்கதாங்க பிறந்தாங்க. கண்டிப்பா நீங்களும் குடியாத்தக்காரனா எல்லாருக்கும் அனுப்புங்க பரப்புங்க. வேலூர் மாவட்ட புகழ உலகம் முழுவதும் பரப்புங்க. மீண்டும் ஒரு நல்ல திருக்கத்தில் உங்களுடன் சந்திக்கும் முறை உங்களோட உங்கள் அன்பு தமிழன் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ் மற்றும் இர்ஃபான் ஐக்கியம் மற்றும் குடியாத்தம் இளங்கோ. நன்றி, வணக்கம்.